ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சௌரமானப்படி ஐப்பசி பௌர்ணமியில் வரும் அன்னாபிஷேகம். சாந்திரமானப்படி கார்த்திகை மாதமானது அமாவாசைக்கு அடுத்த பிரதமையிலேயே தொடங்கியாச்சு. அதுபடி இன்று கார்த்திகை பௌர்ணமி, தேவ தீபாவளி மற்றும் ஆகாமாவை புண்ணிய காலம். இன்று தேவ தீபாவளினா என்ன, இந்த தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து கார்த்திகை மாதம் முழுவதுமே, அதிலும் குறிப்பாக இன்று ஆகாமாவை புண்ணிய காலத்தில் ஏன் கீதை பாராயணம் செய்ய வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்றும் அதற்கு பின் உள்ள கதையும் தெரிந்து கொள்ளலாம். இதை இந்த தினத்தில் கேட்பது மகா பாக்கியம். நிச்சயம் இந்த பதிவு கேட்ட பின் அது உங்களால் உணர முடியும். இன்று சாந்திரமானபடி கார்த்திகை பௌர்ணமி. இந்த தினத்தில் மாலையில் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் ஏற்றணும்? இன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு தானே ஏத்துவோம். ஏன் இன்று விளக்கு ஏற்ற வேண்டும்? அதற்கு பின் உள்ள புராணத்தை தெரிந்து கொள்ளலாம். விஷ்ணு முரன்ற அசுரனை அழித்ததால் முராரின்னு அழைக்கப்படுறார். சிவன் முப்புறங்களை எரித்ததால் புராரின்னு அழைக்கப்படுறார். காந்த புராணப்படி தாரகன்ற அசுரன், அவனது மகன் தாரகாசுரன். அவன் கட்டும் தவம் புரிந்து பிரம்மாட்ட வரங்களை பெற்றான். தேவர்களாம் துன்பப்படுத்துறான். அவனை முருகப்பெருமான் அழித்தார். அழிக்கப்பட்ட தாரகாசுரனுக்கு 3 அசுர பிள்ளைகள், தாருகாட்சகன், கமலாட்சகன், வித்யுன், மாலி அப்படின்னு 3 பேரும் பிரம்மாவை நோக்கி தவம் புரியறா. பிரம்மா மகிழ்ந்து வரங்களாக 3 பேருக்கும் தலா ஒரு பறக்கும் நகரங்கள்னு 3 புறங்கள், தங்கம், வெள்ளி, இரும்பு கோட்டைகளாக 3 பறக்கக்கூடிய நகரங்களை கொடுத்தார். அவைகளை அழகான ஒரு புன் சிரிப்பினாலேயே பரமேஸ்வரன் சாம்பலாக்கினார். அதனால் திரிபுராரி என்றும் அழைக்கப்படுகிறார். இது ஸ்காந்த புராணப்படியே. இன்னொரு விதமாக கார்த்திகை மகாத்மியம் படி வைஷ்ணவ காண்டத்தில் உள்ள புராணத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஏன் வேரியேஷன் வருது அப்படின்னா, இது ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். கல்ப பேதம் அப்படின்னு சொல்வா இல்லையா, அது அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. திரிபுராணன் ஒரு அசுரன். அவன் பிரயாகையில பிரம்மாவை நோக்கி கட்டும் தவம் இருக்கான். பிரம்மா அவன் முன்னால தோன்றி, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க, தேவர்களாலோ மனுஷர்களாலோ அசுரர்களாலோ எனக்கு மிருத்யு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறான். விஸ்வகர்மா அவனுக்கு திரிபுராகி விமானம்ன்ற ஒரு விமானம், அதானோ 3 தனித்தனி கோட்டைகள்னு மேல பார்த்தோம். இதுல 3 தனித்தனி கோட்டைகள் இல்லாம ஒரே விமானமாக கொடுத்தார். அதுல அவன் ஆகாயத்துல சஞ்சாரம் செய்வான். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம்னு 3 லோகத்துக்குமே சஞ்சாரம் பண்ணுவானா. அவன் அசுரன் தானே, அதனால அவனுக்குள்ள உள்ள அசுர குணத்தினால தேவதைகளையும் சாதுக்களையும் ரொம்ப துன்பப்படுத்துறான். உடனே எல்லாரும் பரமேஸ்வரனை சரணாகதி அடைகிறா. மகாதேவன் அந்த திரிபுரத்தை ஒரே ஒரு பானத்தினால சின்ன பின்னமாக்குறார். இப்படி திரிபுர விமானத்தை அழித்து திரிபுரனின் கொட்டத்தை அழித்த தினம் கார்த்திகை பௌர்ணமி தினம்னு சொல்லப்படுது. நரக சதுர்த்தியானது மனிதர்களுக்கு தீபாவளின்னு சொல்றோம் இல்லையா, தேவதைகளுக்கு ஒரு தீபாவளி உண்டு. அது தேவ தீபாவளி. நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா சம்ஹாரம் செய்து நாம் எல்லாம் சந்தோஷப்பட்டு அந்த நாளை கொண்டாடுறோம். அது பூலோக தீபாவளி. திரிபுராசுரனால ஏற்பட்ட பயத்தை, அழிவை பரமேஸ்வரன் திரிபுராரியானவர் நீக்கியதானது தேவ தீபாவளி. நாம் நமது தீபாவளியான ஐப்பசி அமாவாசை சதுர்தசி தினத்துல கிருஷ்ணரை கொண்டாடுகிறோம். அதே போல பௌர்ணமியில் சிவபெருமானையும் கொண்டாட வேண்டும். அது தேவ தீபாவளின்னு வடக்கே மிக ரொம்ப பிரசித்தமாக இருக்கு. காசி விஸ்வநாதர் ஆலயங்களும் எல்லா கோவில்களையுமே ரொம்ப சிறப்பா நிறைய விளக்கேற்றி வைத்து கொண்டாடப்படும். சந்தோஷத்துல சகல தேவதைகளும் பரமேஸ்வரனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்று விளக்கேற்றினராம். இருட்டு போல இருந்த இந்த அசுரர்களை வதம் செய்து பரம மகிழ்ச்சியை கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனுக்கு அதை கொண்டாடும் விதமாக நிறைய விளக்குகளை ஏற்றி பரமேஸ்வரனுக்கு ஆரத்தி காண்பிப்பது போல ஏற்றினார்களாம் தேவதைகள்லாம். அதனால இது தேவ தீபாவளி, திரிபுரா பூர்ணிமா என்றும் திரிபுரோத்சவம் அப்படின்னும் சொல்லப்படுறது. அதனால் அவசியம் பூலோகத்தில் உள்ள சிவாலயத்திலும் இந்த தினத்தில் விளக்கேற்ற வேண்டுமாம். இது பிரம்மாண்டமானதாக இருக்க வேண்டுமாம். எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெரிய அகல்ல 720 திரிகள் போட்டு, அதாவது ஒரு வருஷத்துக்கு 360 நாள் என்றும் 360 பகல் 360 இரவு, மொத்தம் 720 என்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. இல்ல நம்மளால அப்படி முடியாது அப்படின்னாலும் முடிந்த அளவு நிறைய விளக்குகள் ஏற்றலாம். இது கோவிலையும் ஏற்றலாம், வீட்டிலும் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இதனால் தேவதைகளும் பித்ருக்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்படி விளக்கேற்றுபவர்களது பாபம் நொடியில் நீங்குமாம். பாபங்களிலிருந்து விடுதலை அடைகிறார்கள், சௌபாகியத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. திருவண்ணாமலை தீபத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம் சாயம் வேளையில இருக்கணும்ன்றது கணக்கு. அப்படி பார்க்கிறப்போ டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு அண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் வருது. அடுத்த நாள் பௌர்ணமி சாயங்காலம் இருக்கிறதுனால அன்று சர்வாலய தீபம். அன்று எல்லோருமே விளக்கேற்றுவது வழக்கம். அது போலதான் சாந்திரமான கார்த்திகை படி இன்றைய தினம் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம், நம்ம கார்த்திகை தினத்துல என்ன மந்திரம் சொல்லுவோமோ அதேதான். கீட்டா பதங்கா மஷகாஷ விருக்ஷாஹ ஜலே ஸ்தலேயே நிவசந்தி ஜீவாஹ திருஷ்ட்வா பிரதீபம்ன ச ஜன்ம பாஜாஹ சுகினஃப் பவந்து ஸ்வபசாகி விப்ராஹ
ஆஹா, இந்த ஸ்லோகத்தை சொல்லி தீபத்தை ஏற்றினால் சகல பாபங்களும் நீங்குமாம். அதானும் புழுக்களோ பட்சிகளோ அல்லது ஒரு கொசுவாகத்தான் இருக்கட்டுமே, அந்த கொசுவோ இல்லைன்னா ஒரு மரமாக கூட இருக்கலாம், இன்னும் ஜலத்துல பூமியில எவ்வளவோ தினசான பலவிதமான ஜீவராசிகள்லாம் இருக்கு இல்லையா, அது எதுவாக இருந்தாலும் சரி, மனுஷர்களுக்குள்ளேயே பேதம் இல்லாம விப்ரர்கள் பஞ்சமர்கள் யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தீபத்தை பார்த்த மாத்திரத்தில் அந்த ஜீவனுடைய சகல பாபங்களும் அழிகிறது, இன்னொரு ஜன்மா எடுக்காமல் நித்யானந்தத்தில் சேரட்டும்ன்றது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். சிவ சாயுஜ்யம் கிடைக்குமா. இந்த மந்திரத்தை சொல்லி நிறைய விளக்குகள் கோவிலில் அல்லது வீடுகளில் ஏற்றவும் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்று தொடங்கி தினமுமே இந்த மாதம் முழுவதுமே, ஏன்னா நாளைக்கு கார்த்திகை மாதம் தொடங்குறது, அதனால் இன்று தொடங்கி இந்த மாதம் முழுவதுமே மாலையில் 2 விளக்குகள் வாசலில் ஏற்றி வைப்பது அவசியம். மார்கழி மாதம் விடியற் காலையில் விளக்கு ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதம் எப்போது கிருத்திகை நட்சத்திரம் சம்பவிக்கிறதோ அப்போது சுப்பிரமணியரை தரிசித்தால் கெட்ட ஜென்மாவே அவர்களுக்கு கிடையாதாம். 7 ஜென்மம் ஞானி ஜென்மமாக ஏற்படும். வித்யாவானாக சிறந்த தனவானாக வேத சமுத்திரத்தை கடப்பவனாக இருப்பாராம். வேத தர்மத்தை கடைபிடித்து இறுதியில் நற்கதி பெறுவாராம். அதனால் அவசியம் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில், அதாவது இன்று மாலையும் நாளையும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு, அதனால் நாளைய தினம் அனைவரும் தவறாமல் முருக தரிசனம் சுப்பிரமணிய தரிசனம் செய்து அவர் அருளை பரிபூரணமாக பெறுவோம். நாளை முடவன் முழுக்கு. இதுவரை துலா காவேரி ஸ்நானம் செய்யாதோரும் நாளைய தினத்தை தவறவிட வேண்டாம். அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சா நீங்களும் அதை செய்ய தவற மாட்டீர்கள். புராண காலத்துல ஒரு முதியவர் எப்படியாவது இந்த துலா மாசத்துல காவேரி ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்துல இருந்து மயிலாடுதுறைக்கு நடந்து வந்தார். அவர் கால் வேற ஊனம், அதனால மெதுவாக நடந்து மாயத்துக்கு வரத்துக்குள்ள இந்த ஐப்பசி மாசம் கடைசி நாள் கடைமுகமும் வந்து அன்னைக்கு ராத்திரி ஆயிடுறது. அதனால அவரால் இந்த துலா ஸ்நானம் செய்ய முடியல. அதனால அந்த தலத்து இறைவனான மயூரநாத சுவாமி கிட்டக்க இந்த ஐப்பசி மாசமே முடிஞ்சு போச்சு, என்னால காவிரி ஸ்நானம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட சொல்றார். ராத்திரி அங்க படுத்து தூங்கிடுறார். கனவுல தோன்றிய பெருமான் இந்த முடவனுக்கு காட்சி தந்து, மனசு வருத்தப்படாத, உனக்காக இந்த கார்த்திகை முதல் நாளையும் நீராடுறதுக்கு நான் அனுமதிக்கிறேன், இந்த கார்த்திகை முதல் நாள்ல நீராடினாலும் அதே புனித பலனை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். முடவன் முழுக்கு என்றும் முடமுகம் என்றும் சொல்லப்படுறது. அந்த தினத்தில் அந்த வயதானவர் காவிரியில் புனித நீராடி முக்தி அடைந்தார். முடவனுக்கும் மோட்சம் தந்த நாள் இது. அதனால் இந்த முடவன் முழுக்கு என்னும் முடமுக தினத்தில் இத்தனை நாளும் துலா காவிரி ஸ்நானம் செய்யாதவர்களும் ஸ்நானம் செய்து பலன் பெறலாம். அடுத்து ஆகாமாவை புண்ணிய காலம். அது என்ன ஆகாமாவை அப்படின்னா, ஆஷாடம் கார்த்திகை மாகம் வைசாக்கம்ன்ற இந்த 4 மாத பௌர்ணமிக்கு ஆகாமாவை புண்ணிய காலம்னு பேரு. இந்த புண்ணிய காலத்துல நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் தானங்கள் தானங்கள்லாம் ஆகாமாவை வைஷு அனந்தகம் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசைக்கு 100 புண்ணியம் அப்படின்னா விஷு புண்ணிய காலத்தில் 100,000 அதாவது 1,00,000 புண்ணியம் கிடைக்குமாம். ஆனால் இந்த ஆகாமாவை புண்ணிய காலத்திலும் அனந்தம் முடிவில்லாத புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு பலத்தை ரூபத்தை புகழை ஞானத்தை புத்தியை ஆயுளை சுகத்தை தைரியத்தை ஆரோக்கியத்தை எல்லாவற்றையும் சகலத்தையும் விருத்தி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தினத்தில் பகவத்கீதை ஒரு அத்தியாயம் ஒரு ஸ்லோகமாவது கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். அது அஸ்வமேதையாக பலனை தரும். இன்றைய தினம் ரொம்ப விசேஷம். இந்த தினத்துல பகவத்கீதை பாராயணம் செய்யறதுனால தாமரை இலையில எப்படி தண்ணி தங்காதோ அது போல நம் பாபங்களும் நம்மிடம் தங்காதாம். சரி, பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பகவத்கீதை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் உண்டு அப்படின்னா என்ன கிடையாது. இந்த மாதம் பகவத்கீதை படிக்கிறதுனால கிடைக்கும் புண்ணிய பலனை சொல்லக்கூடிய சக்தி எனக்கு இல்ல அப்படின்னு பிரம்மா சொல்றாராமா. ஏன்னா கீதைக்கு சமமான சாஸ்திரம் இது வரைக்கும் கிடையாது, இனி இருக்க போறதும் கிடையாது. இது மகாபாரத்ல ஒரு பகுதியா இருக்கிறது மட்டும் இல்ல, அது ஸ்ருதிக்கு ஸ்ருதி ஸ்மிருதிக்கு ஸ்மிருதி இதிகாசத்துக்கு இதிகாசம், ஞான சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் பக்தி சாஸ்திரம் என கீதையே மோட்சத்தை கொடுக்கிறது, நம்மை அறிய வைக்கிறது, அவ்வளவு பாபங்களையும் அழிக்கிறது. கீதை ஒன்னே போரும். ஒரே ஒரு அத்தியாயம் நாம படிக்கிறதுனால மட்டுமே அவ்வளவு பாபங்களிலிருந்து விடுபடலாம், அறிவை போதனையை கொடுக்கிறது, நரக்கத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்குள்ள புராண கதையையும் நாம தெரிந்து கொள்ளலாம். ஜட்டன்னு ஒரு பிராமணனுக்கு முக்தி கிடைச்சது. எப்படி கிடைச்சது? பகவத்கீதைய படிக்கலைனாலும் கேட்பதுனாலே கிடைச்சிருக்காமா. முன்னொரு காலத்துல கௌஷிக கோத்திரத்துல
பிறந்த ஒரு பிராமணர், விதர்ப்ப தேசத்தை சேர்ந்தவர். பிராமண குலத்துல பிறந்தாலும் ஜட்டன்ற அவர் தன்னோட ஸ்வய தர்மத்தை விட்டுட்டு குடி, கொள்ளை, திருட்டுன்ற தவறான எவ்வளவு தப்பெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா தவறான பழக்கங்களையும் வச்சுட்டு இருந்தார். தைரியமா செஞ்சிருந்தார். திருடனுக்கு திருடன் உண்டு இல்லையா? ஒரு முறை வடக்கா போய் திருடிண்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டின்னு வந்துட்டு இருந்தார் அந்த ஜடன். அப்போ நடுவழியில ஒரு மரம், அங்க கொஞ்சம் இளைப்பாரிக்கலான்னு உட்கார்ந்திருந்தார். அப்போ வேற ஒரு திருட்டு கூட்டம் அவரை மோப்பம் பிடிச்சிட்டு கொஞ்சமும் ஈவிற்கு இல்லாம அந்த ஜட்டன்ற பிராமணனை வதம் செஞ்சு அதான கொன்னுட்டு அந்த பணம் உள்ள மூட்டையை எடுத்துன்னு போயாச்சு. சேற்றில் ஒரு செந்தாமரை போல அந்த ஜடனுக்கு ஒரு மகன், ரொம்ப நல்லவன். அப்பா போனாரே இன்னும் வரலையே, அவர் எங்க போனா, எதுக்கு போனான்னு தெரியலையேன்னு பிள்ளை வருத்தப்பட்டு இருக்கா. காலம் ஓடுறது. பெரியவாள்லாம் சொல்றா, உயிரோட இருந்திருந்தா இந்நாள் வந்திருப்பா, சம்சயமா இருக்கு, அதனால அவர் உயிரோட இல்லைன்னு தான் நாங்க நினைக்கிறோம், அவருக்கு என்ன காரியம் எல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்றா. எல்லோரும் சொல்ல சரி கர்மம் பண்ணணும்னு காசிக்கு போலான்னு சொல்லிட்டு காசி யாத்திரை போறான். ரொம்ப பக்தி ஸ்ரத்தை உள்ள பையன். வாரணாசிக்கு போயிட்டு இருந்தப்போ கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணிக்கலான்னு ஒரு மரத்தடியில உட்கார்ந்தான். அது என்னன்னா ஆச்சரியம், அவ அப்பா எந்த மரத்தடியில உட்கார்ந்து கொள்ளையடிச்ச பணத்தை வச்சுட்டு இருந்துட்டு உயிர் விட்டா இல்லையா, எல்லாரும் அவரை கொண்டுட்டு அந்த பணத்தை திருடின்னு போனாலே அதே மரத்துக்கு கீழே அந்த பையனும் வந்து சேர்ந்து இளைப்பாடுறான். சந்தியாவந்தனம் மற்றும் நித்திய நியமங்கள்லாம் செஞ்சான். அப்புறம் அவன் தினம் கீத பாராயணம் செய்யறது அவனோட வழக்கம். அன்னைக்கு 3வது அத்தியாயம் கர்ம யோகம் அவன் படிச்சான். அவன் படிக்க வேண்டிய தினம் அதை படிச்சான். அப்போ ஒரு பயங்கரமான சப்தம் கேட்டது. அவன் தன்னுடைய பாராயணத்தை முடிச்சுட்டு எழுந்து பார்த்தா ஆகாசத்துல ஒரு விமானத்துல சாக்ஷாத் அவ அப்பா திவ்ய ஸ்வரூபத்தோட இருக்கா. அந்த விமானம் ஆகாசத்துல மிதக்கிறது. அதுல அவ அப்பா தேவத்தை போல திவ்ய ஸ்வரூபத்துல ஜொலிச்சுட்டு இருக்கா. உடனே அவ அப்பாவை அவன் விழுந்து வணங்குறான். அப்பா, நீங்க ஏன்பா திரும்பி வரல, எல்லாத்தையும் சொல்லுங்கோல, இது என்ன அதிசயமா இருக்கு, எதுக்கா நீங்க எப்படி காட்சி கொடுக்கிறீள் அப்படின்னு ஆச்சரியத்துல பரவசமாய் கேட்கிறான். அவ அப்பா சொல்றார், ஹே புத்ரா, இப்ப நீ எதுக்காக காசிக்கு போறையோ, காசிக்கு போய் என்ன கரை சேர்க்கறதுக்காக தானே போற இல்லையா, அதை நீ இங்கேயே பண்ணியாச்சுப்பா. இந்த இடத்துலதான் என்னோட உயிர் பிரிஞ்சுது, அது உனக்கு தெரியாது இல்லையா. நீ இந்த இடத்துல எப்போ பகவத்கீதையை படிச்சியோ அந்த ஒரே ஒரு அத்தியாயத்தை படிச்சு நான் கேட்ட மாத்திரத்திலேயே என்னோட ஜீவன் இங்கேயே தான் சுத்தின்னு இருந்தது, இந்த இடத்த விட்டுட்டு போகல. ஏன்னா எனக்கு எந்த விதமான சம்ஸ்காரமும் யாரும் பண்ணல இல்லையா, இங்கேயே தவிச்சுட்டு இருந்தேன். மேல போகாம நீ இங்க உட்கார்ந்து பகவத்கீதையை படிச்சதை நான் சூக்ஷ்ம ரூபத்துல கேட்டு உடனேயே என்னோட பாபங்கள், எல்லா விதமான தாபங்கள் எல்லாமே நீங்கிடுத்தோ, எனக்கு பரம திருப்தி உண்டாச்சு. நான் கடை தேறினேன். இப்போ எனக்கு திவ்ய ஸ்வரூபமும் கிடைச்சது. நீ காசிக்கு போய் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஒரு பகவத்கீதை அத்தியாயம் கேட்டதுலயே எனக்கு கிடைச்சிடுத்துப்பா. அதனால ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ, உனக்கு பூர்ணமான பித்ரு ஆசீர்வாதம் உண்டு. ஆனா என்ன போலயே என்னோட சகோதரர்கள்லாம் இருக்கா, அவளும் நிறைய பாபத்தினாலையும் தப்பான கர்மாவளையும் கஷ்டப்பட்டு இருக்கா. நீ என்ன கடை தேர்த்தினது போலயே அவளையும் கடை தேர்த்தணும். இதை போலயே நீ கீதா பாடம் பண்ணணும். அதானும் பகவத்கீதையை படிச்சா பித்ருக்களுக்கு மோட்சம் கிடைக்கும்ங்கிற ஆச்சரியமான சரித்தமா சொல்லப்படுறது அது. அது போலவே அந்த பிள்ளையும் செய்து அவ குளத்துல இருக்கிற எல்லா பெரியவாளுக்கும் சுகத்தி கிடைச்சுதான். நாம பகவத்கீதை படிக்கிறதுனால நமக்கு ஸ்வயம் பாபங்கள்லாம் நீங்கிறது, நமக்கு ஆத்மபோதம் ஏற்பட்டு பக்தி, ஞானம், வைராகியம் ஏற்பட்டு நமக்கு மோட்சம் கிடைக்கிறதோட இல்லாம நம்மை பெற்றெடுத்தோர், முன்னோர், மற்ற எல்லாருக்குமே அதனால பலன் கிடைக்கிறது. அவளுக்கும் பரம திருப்தி கிடைக்கிறது. அதோ கத்தியில இருக்கிறவாளுக்கு கூட நல்ல கத்தி, சுகத்தி கிடைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நித்திய பாராயணம் செய்யறது அவ்வளவு விசேஷம். அதுவும் இன்றைய தினம் படிப்பதும் கேட்பதும் மிக மிக விசேஷம். அனைத்து பாபங்களையும் அழிக்க வல்லது, பித்ரு பிரீத்தியை தரவல்லது. அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும், நரக்கத்திலிருந்து விடுபடலாம், மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி சொல்லிண்டே போலாம். அதனால்தான் இதோட பலனை சொல்ல முடியாது அப்படின்னு பிரம்மா சொல்லியிருக்கார். அதனால் நாம் இந்த நன்னாளில் பகவத்கீதை ஒரு அத்தியாயம் கர்மயோகம் பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம். பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத த்ருதீயோऽध्यायः கர்மயோகः. அர்ஜுன உவாச்ச த்யாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர்ஜனார்தன தத்கிங் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. श्रीभगवानुवाच लोकेऽस्मिन् द्विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन साङ्ख्यानां कर्मयोगेन योगिनां
न कर्मणामणारम्भान् नैष्कर्म्यं पुरुषोऽश्नुते न च सन्न्यसनादेव सिद्धिं समधिगच्छति न हि कश्चित् क्षणमपि जातु तिष्ठत्य कर्मकृत् कार्यते ह्यवशः कर्म सर्वः प्रकृतिजैर्गुणैः कर्मेन्द्रियाणि संयम्य य आस्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा मिथ्याचारः स उच्यते यस्त्विन्द्रियाणि मनसा नियम्यारभतेऽर्जुन कर्मेन्द्रियैः कर्मयोगम् असक्तः स विशिष्यते नियतं कुरु कर्म त्वं कर्मज्यायो ह्यकर्मणः शरीरयात्रापि च ते न प्रसिद्ध्येद कर्मणः यज्ञार्थात् कर्मणोऽन्यत्र लोकोऽयं कर्मबन्धनः तदर्थं कर्म कौन्तेय मुक्तसङ्गः समाचर सह यज्ञाः प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यद्वम् एष वोस्त्विष्टकामधुक् देवान् भावयतानेन ते देवा भावयन्तु वः परस्परं भावयन्तः श्रेयः परमवाप्स्यत इष्टान् भोगान् हि वो देवा दास्यन्ते यज्ञभाविताः तैर्दत्तानप्रदायैभ्यो यो भुङ्क्तेस्तेन एव सः यज्ञशिष्टाशिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः भुञ्जते ते त्वगं पापा ये पचन्त्यात्मकारणात् अन्नाद् भवन्ति भूतानि पर्जन्यादन्नसम्भवः यज्ञाद् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षरसमुद्भवं तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितं एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयतीह यः अगायुरिन्द्रियारामो मोघं पार्थ स जीवति यस्त्वात्मरतिरेव स्यात् आत्मतृप्तश्च मानवः आत्मन्येव च सन्तुष्टः तस्य कार्यं न विद्यते नैव तस्य कृतेनार्तो नाकृतेनेह कश्चन न चास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः तस्मादसक्तः सततं कार्यं कर्म समाचर असक्तो ह्याचरन् कर्म परमाप्नोति पूरुषः कर्मणैव हि संसिद्धिम् आस्थिता जनकादयः लोकसङ्ग्रहमेवापि सम्पश्यन् कर्तुमर्हसि यद्यदाचरति श्रेष्ठः तत्तदेवेतरो जनः स यत्प्रमाणं कुरुते लोकस्तदनुवर्तते न मे पार्थास्ति कर्तव्यं त्रिषु लोकेषु किञ्चन नानवाप्तमवाप्तव्यं वर्त एव च कर्मणि यदि ह्यहं न वर्तेयं जातु कर्मण्यतन्द्रितः मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः उत्सीदेयुरिमे लोका न कुर्यां कर्म चेदहं शङ्करस्य च कर्ता स्याम् उपहन्यामि माः प्रजाः सक्ताः कर्मण्य विद्वांसो यथा कुर्वन्ति भारत कुर्याद्विद्वांस्तथा सक्तः चिकीर्षुर्लोकसङ्ग्रहं न बुद्धिभेदं जनयेत् अज्ञानां कर्मसङ्गिनां जोषयेत् सर्वकर्माणि विद्वान् युक्तः समाचरन् प्रकृतेः क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कारविमूढात्मा कर्ताहमिति मन्यते
तत्त्ववित्तु महाबाहो गुणकर्मविभागयोः गुणागुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते प्रकृतेर्गुणसम्मूढाः सज्जन्ते गुणकर्मसु तान् कृत्स्नविदो मन्दान् कृत्स्नविन्न विचालयेत् मयि सर्वाणि कर्माणि संन्यस्याध्यात्मचेतसा निराशीर्निर्ममो भूत्वा युध्यस्व विगतज्वरः ये मे मतमिदं नित्यम् अनुतिष्ठन्ति मानवाः श्रद्धावन्तो न सूयन्तो मुच्यन्ते तेऽपि कर्मभिः ये त्वेतदभ्यसूयन्तो नानुतिष्ठन्ति मे मतं सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान् चेतसः सदृशं चेष्टते स्वस्याः प्रकृतेर्ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि निग्रहः किं करिष्यति इन्द्रियस्येन्द्रियस्यार्थे रागद्वेषौ व्यवस्थितौ तयोर्न वशमागच्छेत् तौ ह्यस्य परिपन्थिनौ श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयः परधर्मो भयावहः अर्जुन उवाच अत केन प्रयुक्तोऽयं पापञ्चरति पूरुषः अनिच्छन्नपि वार्ष्णेय बलादिव नियोजितः श्रीभगवानुवाच काम एषः क्रोध एषः रजोगुणसमुद्भवः महाशनो महापाप्मा विद्येनमिह वैरिणम् धूमेनाव्रियते वह्निः यथादर्शो मलेन च यतोल्बेनावृतो गर्भः तथा तेनेदमावृतम् आवृतं ज्ञानमेतेन ज्ञानिनो नित्यवैरिणा कामरूपेण कौन्तेय दुष्पूरेणानलेन च इन्द्रियाणि मनोबुद्धिः अस्याधिष्ठानमुच्यते एतैर्विमोहयत्येषः ज्ञानमावृत्य देहिनम् तस्मात् त्वमिन्द्रियाण्यादौ नियम्य भरतर्षभ पाप्मानं प्रजहिह्येनं ज्ञानविज्ञाननाशनम् इन्द्रियाणि पराण्याहुः इन्द्रियेभ्यः परं मनः मनसस्तु परा बुद्धिः यो बुद्धे परतस्तु सः एवं बुद्धेः परं बुद्ध्वा संस्तभ्यात्मानमात्मना जहि शत्रुं महाबाहो कामरूपं दुरासदम् ओम तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे कर्मयोगो नाम तृतीयोऽध्यायः।